அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோவில் யோஜின் மௌஜூதோட வருகையை பற்றி பார்த்தோம். இன்ஷால்லா இதை அதன் தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். அல்லாஹ் அவங்கள அந்த கூட்டத்தில் வெளியாக்க போகும்போது அவங்க மேட்டிலிருந்து வேந்து ஓடி வருவாங்க. அது பல எண்ணிக்கையில் ஓடி வருவாங்க. அது எப்படின்னா தபரியா என்ற ஏரியில் தண்ணி குடிப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு போனவங்களுக்கு அப்புறம் ரெண்டாவதாக வரவங்களுக்கு தண்ணி இருக்காது. அந்த அளவுக்கு கூட்டத்தில் அதிகமாக இருப்பாங்க. இதே நேரத்தில் தான் ஈசா நபியும் அவங்க தோழர்களும் அந்த யோஜன் கூட்டத்தில் முற்றுகையிடுவாங்களாம். அது எப்படின்னா ஒரு மாட்டினோட தலை இன்றைய 100 தங்க காசுகளுக்கு சமமானது தோன்றும் அளவுக்கு முற்றுகை நீடிக்குமா. ஈசா நபி அல்லாவோட துவா கேட்பாங்களாம். உடனே அல்லா என்ன பண்ணுவாங்க, யோஜன் கூட்டத்தை சாகடிச்சுவாங்க. சாகடிச்சதோட ஈசா நபி என்ன பண்ணுவாங்கன்னா, ஈசா நபியும் தோழர்களும் அந்த தூர்மலையிலிருந்து இறங்கி வருவாங்க. வரப்போகும்போது ஒரு ஜான் இடம் கூட மிச்சம் இல்லாமல் பூமி முழுக்க அவங்களோட உடல் சிதறி அடித்து நாற்றமாக அடிக்குமா. உடனே ஈசா நபி மறுபடிக்கும் அல்லாஹ்விடம் துவா செய்வாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா, ஒட்டை கழுத்து போன்ற ஒரு பறவையை அனுப்புவானா. அது அந்த உடல்லாம் தூக்கி எரிஞ்சு வீசிடுமா. பின்னர் அல்லாஹ் பூமிக்கு மலையை கட்டி பொழிய வைப்பானா. அது பூமியில ஒரு இடம் கூட மிஞ்சாம, கூடாரம் மண் வீடு எதையும் மிஞ்சா வைக்காம ஃபுல்லாக மழை பெஞ்சு பூமியை கண்ணாடி போல் சுத்தமாக்குமா. உடனே அல்லாஹ் பூமிகிட்ட கட்டளையிடுவானா, நீ பழங்களெல்லாம் முளைக்க செய்யி, அபிவிருத்தியை கொடு என்று கட்டளையிடுவானா. உடனே பூமி அதே மாதிரியே செய்யுமா. அது எப்படின்னா ஒரு மாதுளப்பழத்தை ஒரு பெரும் கூட்டமே சாப்பிட்ற அளவுக்கு பறக்கத்து இருக்குமா. அதோட தோல் எப்படின்னா ஒரு பெருங்கூட்ட நிழல், அதாவது அதோட நிழல்ல, அந்த தோலோட நிழல்ல ஒரு பெருங்கூட்டமே நிற்கிற அளவுக்கு இருக்குமா. பால்ல பறக்க சேர்க்குமா. ஒரு ஒட்டகத்துல கறக்கிற பால் ஒரு பெருங்கூட்டத்துக்கு போதுமானதா இருக்குமா. ஒரு மாட்டுல கறக்கப்படும் பால் ஒரு கோத்திரத்துக்கே போதுமானதா இருக்குமா. ஒரு ஆட்டுல இருந்து கறக்கப்படுற பால் ஒரு குடும்பத்துக்கே போதுமானதா இருக்குமா. அப்புறம் அல்லாஹ் ஒரு தூய்மையான காற்றை அனுப்புவானா. அது எப்படின்னா அனைத்து முஸ்லிம்களையும் உயிர்களையும் கைப்பற்றுமா. மீதி என்னன்னா மிகவும் கெட்டவர்கள் மட்டும்தான் அதுல மிஞ்சி இருப்பாங்க. பாக்கி எல்லா முஸ்லிம்களும் உயிரை கைப்பற்றுவான்ல. அப்புறமே அவங்க வாடும்போது மட்டும்தான் உலக யூக முடிவு நாள் நெருங்கும்னு ஏற்படும் நபிசல்லாஹு அவங்க கூறியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்ப்போம் இதன் தொடர்ச்சியை.